நாராயணருக்கு நாள் பகையாய். அதாவது எல்லா நாள் பகை அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அதர்மமாக வாழ்ந்தால், ஒவ்வொரு பொழுதும், நாள் பொழுதும், எப்பொழுதும் நாம் ஏதோ ஒரு அந்த நேரத்திலும், எந்த ஒரு காலத்திலும் நாம் தவறாக அந்த நேர்மையற்று நடந்தால், நாம் நாராயணருக்கு பகையாவோம். இதான் உண்மை, இதான் சத்தியம். அப்போ வந்து இந்த நல்லது எது, கெட்டது எது, தர்மம் எது, அதர்மம் எது? இத வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். தர்மம், அதர்மம் இதான் வந்து சரியாக பிரித்து செல்ல வேண்டுமென்றால், நாம் அகம் பிரம்மாஸ்மி, இறைவன் எனக்குள்ளால் இருக்கின்றார் என்று நாம் கொண்டு வரும்போது மட்டும்தான் நாம் இது சரியாக நாம் தர்மமாக வாழுகின்றோமா அல்லது அதர்மமாக வாழுகின்றோமா அப்படின்றது நாம் சரியாக சொல்ல முடியும். ஏன் அப்படின்னா, இறைவன் நமக்குள்ளாலே இருக்கின்றார் அப்படின்னா, நாம் நினைப்பது கூட நாம் கவனமாகத்தான் நினைப்போம். நாம் நினைப்பது கூட இது தவறல்லவா, நாம் இந்த நினைவு எண்ணம் நமக்கு வேண்டாம் அல்லவா என்று நாம் அதை தூக்கி வீசி விடுவோம். இது வந்து அதனால்தான் நாம் என்னது அந்த நாராயணனுக்கு நாள் பகையாய் வந்தவருக்கு போராத காலம் புராணம் உரைக்குதுகான் சொல்லி உலகத்தோர் தொல்பவியல் கொண்டாடி பல்லுயிரு மறந்து பண்பாய் மகிழ்ந்திருந்தார். மகிழ்ந்து சில நாள் வைகுண்டர் பாதமதில் மிகுந்து பல சாதி முதல் மிக வந்து உரை கேட்டார். வந்தன் அருளறிய வைகுண்டர் வாய் திறந்து சொந்தமுடன் வசனம் சொல்லி மிக குரலிட்டார். அதான் ஐயா வைகுண்டர் அவர்களுக்கு இன்னைக்கு அந்த சாமியாடுறவங்க எல்லாம் ஆடுறாங்க இல்லை, அதே போல சொன்னார் அப்படின்னு அரிகோபலசர் சொல்லுகின்றார். கண்டிப்பாக ஐயா சொல்லவில்லை, கண்டிப்பாக ஐயா சொல்லவில்லை. அதாவது வந்து இது ரொம்ப முக்கியமான. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா அங்க அமிர்தானந்தமாயி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த அவரோட ஆரம்ப காலத்துல வந்து நீங்க இப்படி இருப்பா அப்படி இருப்பானெல்லாம் அந்த கணக்கு சொன்னாங்க இல்லை. அவங்க வந்து அந்த சொன்னாங்க, அவங்க அதனால வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ எல்லாம் அந்த இதெல்லாம் சொல்றது இல்லை. அந்த கட்டு பிடிச்சு ஓம் அப்படின்ட்டு காதில் சொல்லுவாங்க, எம்ன்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். ஆனால் அது என்னன்னா அவர்களுக்கு இப்பொழுதான் தெரிந்து விட்டது, கொஞ்ச நாள் ஆக ஆக. அதுக்கப்புறம் அது சொல்லவில்லை. அதனால் ஆரம்ப காலத்தில் அவர்கள் செய்தது தவறு தான். அது வந்து செய்யவே கூடாது. யாரும் நீ எப்படி இருப்பா நீ எப்படி இருப்பான்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லவும் கூடாது. நாராயணர் அப்படி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அரிகோபால சிஸ்டர் சொல்லுகின்றார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு நிஜமா. ஏன்னா ஐயா வைகுண்டர் தன்னுடைய சுயசரிதத்தில் இதை பற்றி ஒண்ணுமே சொல்லல. அவ்வளவு இங்கே அந்த அரிகோபால சிஸ்டர் வந்து ஐயா வைகுண்டருடன் அவர் தவமியற்றி முடித்ததுக்கு பின்னால் தான் வந்து சேர்ந்திருப்பார். அங்கே அந்த திருச்செந்தூர் அந்த இது அங்கே அந்த இது திருவனந்தபுரத்தில் அவருக்கு அடிகள் பட்டு அந்த அந்த இது அதுக்குனதுக்கு அப்புறம் தான் அரிகோபால சிஸ்டர் வந்து சேர்ந்திருப்பார் அப்படின்றது வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிகின்றது. இதை பார்க்கும்போது கண்டிப்பாக புரிகின்றது. ஏன்னா அரிகோபால சிஸ்டர் வந்து இதுவரைக்கும் இதுக்கப்புறம் சில இதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நிறைய சரியாக சொன்னாலும், ஆனால் இங்கே வந்து ஐயா வைகுண்டர் இப்படி சொன்னார், இந்த மக்களுக்கு வந்து நீ இப்படி இருப்பா நீ அப்படி இருப்பான்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதெல்லாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப தப்பு. நான் என்னுடைய வாழ்க்கையில வந்து ஒரு முக்கியமான ஒரு தருணம் இந்த காலம், ஒரு காலம் ரொம்ப கஷ்டமான ஒரு நேரம். அப்போ என் அருகில் இருந்து ஒருத்தர் கூட்டு போனார். எங்கே கூட்டு போனார் அப்படின்னா, அங்கே ஒரு பராசக்தி கோயிலுக்கு கூட்டு போனார். இது நடந்து அதாவது வந்து 1996 நடந்தது. 96 நடந்த நிகழ்ச்சி, 97 நடந்த நிகழ்ச்சி. கூட்டு போறார். அப்போ அங்கே வந்து நிறைய கூட்டம் அந்த கோயிலில். ஏன்னா அப்படியே வரிசையாக உட்காந்து அங்கே போகிறாங்க, உட்காந்துருக்குறாங்க, நிக்கல உட்காந்துக்கிறாங்க. அந்த நேரம் லைன் மூவ் ஆகிட்டு இருக்கு. இவர் என்னை கூட்டு போனார். கூட்டு போன உடனே அங்கே ஒருத்தர் வந்து கணீரன், அவருடைய வாய்ஸ் வந்து பயங்கர கணீர்னு கேட்டுகிட்டே இருக்குது. அப்போ வந்து நான் எங்களுடைய முறை வந்தது. என்னுடைய நண்பர் கூட்டு போன நண்பருக்கு வந்து நான் கொஞ்சம் காசு கொடுக்கணும். அவர் என்னை கூட்டு போகிறாருங்க, உங்களுக்கு ரொம்ப நேரம் சரியில்லை போல இருக்குது அப்படின்னு கூட்டு போகிறாரு அங்கே. சரி, அவருடைய இதை வேணும் நானும் போகிறேன், சரி என்ன நடக்குது பார்க்கலான்னு போனேன். அப்போ வந்து அங்கே ஒருத்தர் பயங்கரமான கணீர் என்ற குரல், கோவையில் நடந்த விஷயம், கணீர் என்று பேசிட்டே இருக்கிறார். நீ அப்படி இருப்பா நீ இப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இருக்கிற, மக்கள் காசை கொண்டு அள்ளி போடுறாங்க அங்கே. அப்போ என்னுடைய முறை வந்தது. அவர் முன்னாடி அவரு எனக்கு பின்னாடி இருக்கிறார், நான் என்னுடைய முறை வந்து நான் போகிறேன். எனக்கு பின்னாடி அவர் உட்காந்துருக்கிறார். எனக்கு அடுத்தது அவர். நாங்கள் போன உடனே நான் வந்து 10 ரூபா எடுத்து போட்டேன். அங்கே போனவங்க எல்லாம் நிறைய 100 ரூபா 200 ரூபா 500 அது அந்த அவங்க போட்டு நிறைய போட்டு போகிறாங்க. நான் வந்து என்கிட்ட இருந்து 10 ரூபா எடுத்து போட்டேன். உடனே அவர் சொல்ல ஆரம்பிச்சிட்டார், உனக்கு நல்ல காலம் சரியில்லை, உனக்கு நேரம் சரியில்லை, நீ நீ வந்து ரொம்ப கஷ்டப்படுகிற ஒரு மாதிரி என்ன ரொம்ப இது அதுவரைக்கும் மற்றவங்களும் சொல்லதை விட எனக்கு ரொம்ப வித்தியாசமாக அங்கே சொன்னார்.
எனக்கு பயங்கர சந்தோஷமாயிருச்சு. ஏன்னா அவர் அந்த நான் காசு நான் போட்டதை அவர் பார்த்ததே நான் பார்த்தேன். அவருடைய இது வந்து பொய் அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும். அப்போ வந்து நான் அது ரொம்ப சிரிச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக சென்றேன். எனக்கு அன்றிலிருந்து தான் நல்ல நேரம். அவர் ஒன்றுக்கு எனக்கு நல்ல நேரமே இருக்காது என்று சொன்னார். எனக்கு அன்றிலிருந்து தான் நல்ல நேரம். இது நான் எதற்காக இதை சொல்லுகின்றேன்னா, கண்டிப்பாக ஐயா வைகுண்டர் இப்படி சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் அங்கே கடலில் அமர்ந்து அகத்தோள் சென்றவர் ஒருபோதும் இப்படி சொல்லியிருக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த வார்த்தை அரிகோபாலசர் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதனால கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து ரொம்பவும் தவறு. ஐயா வைகுண்டர் இப்படி சொல்லியிருக்க மாட்டார் அப்படின்றது வந்து கண்டிப்பாக தெரிகின்றது. அடுத்து பாருங்க, 1008ஆம் ஆண்டு மாசியில் கடற்கரையாண்டி நாராயணம் வண்டாரம் தட்சணம் வள்ளி கொண்டு காணிக்கை கைக்கூலி காவடி இதெல்லாம் முதல்ல சொல்லிட்டான். காணிக்கை நிறைய இடத்துல இதோட நம்ம ஒரு 10 டைம் படிச்சாச்சு. காணிக்கை கைக்கூலி காவடி. ஆனா என்ன ஐயா வழியில ஃபுல்லா காணிக்கை கைக்கூலி காவடி தான் இருக்குது. ஐயா வழியில தலைமை பதியிலே காணிக்கை கைக்கூலி காவடி தான் இருக்குது. வேற ஒண்ணுமே இல்லை. ஏன் கைக்கூலி எங்க இருக்கு கைக்கூலி எங்க இருக்குன்னு கேட்டேன். கைக்கூலின்னா அங்க நடக்கதான் கைக்கூலி தான். அங்க ஓடுற எண்ணெய் காசு நீங்க எடுத்தாலே கைக்கூலி தான். அங்க வாங்குற எண்ணெய் காசு காணிக்கையும் கைக்கூலியும் தான். இதெல்லாம் ரொம்ப கண்டிப்பாக தெரிந்துக்கலாம். இது காவடிங்கிறது தான் வாகனம். தலைமை பதியிலேயே இதை செய்துவிட்டு ஐயா வைகுண்டர் நாங்கள் ஐயா வைகுண்டர் வழின்னு சொல்றதா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ரொம்ப சொல்லிட்டுறார். அடுத்தது கேட்டும் அறிந்தும் ஆகும் ஒன்று இவர் சொல்லுகிறதும் சரி என்று ஒத்துக்கொண்டு இவர்தான் வைகுண்ட சுவாமி என்று கேட்டறிந்து யார்கிட்ட சொல்லணும்? யார் இவர் வைகுண்டராசர்ன்னு சொல்லணும்? சொல்லுங்க, யாருக்கு தெரியும்? இவர் வைகுண்டராசர்ன்னு அங்க இருந்தவர்கள் யாருக்கு தெரியும்? எத்தனை பேருக்கு தெரியும் இவர் வந்து பரமாத்மான்னு? எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னும் நீங்க இந்த அகிலத்திரட்டம்மானை படித்து கொஞ்ச நாள் ஆக ஆக நீங்க பரமாத்மா என்று சொல்லுகிறீர்கள் ஐயா வைகுண்டரை. அந்தவர் பரமாத்மா என்று எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் நம்பினார்கள்? சில பேர் நம்பினார்கள். உண்மையாக சில பேர் நம்பினார்கள். அது உண்மைதான். அவர்களுக்கும் முழுமையான நம்பிக்கை கண்டிப்பாக இருந்திருக்காது. ஏன்னா நீங்க கற்பனை கதைகள்ல தான் நீங்க இவங்க இப்படி இருந்தாங்கன்னு நீங்க நம்ப முடியுமே தவிர அந்த வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்பி இருக்க முடியாது. நான் என்னை சும்மா சொல்றேன்னு சொல்லாதுங்க, கண்டிப்பா இது உண்மை நடந்தது சொல்றேன். இவர் யாருக்கு இது ஐயா வைகுண்டது இவர் தான் அப்படின்னு யார்கிட்ட கேட்டறிஞ்சாங்க? இது வந்து எல்லாமே நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு அப்படி சொல்லிட்டு எப்படி என்றால் வல்லாத்தான் வைகுண்டம் இருந்து காணிக்கை கைக்கூலி காவடி ஆடுகிறாய் கோழி வந்து ரத்தவரி தீபதமும் இலைப்பட்டு விடுவதால் எந்தனுக்கு வேண்டாம் அவசியமில்லை என்று தர்மம் நிச்சயிச்சு நாடு கேட்க, அதாவது ஆடுகடாய் கோழி காணிக்கை கைக்கூலி இது பொதுவாகவே எல்லாருமே சொல்ற விஷயம்தான். ஐயா வைகுண்டர் சொன்னார், அதனால வந்து அவர் ஐயா வைகுண்டர் ஆனார் அப்படின்னு இல்லை. ஐயா வைகுண்டர் தவம் ஏற்றி அவர் மேல்நிலை அடைந்து அவர் தன்னை அடக்கி ஆக்கம் அடக்கி அவர் இருந்துதான் சென்றார். ஏட்டு அதனாலதான் அந்த துயல் தவசுக்கு வந்த மக்களே நீங்க எங்கிட்ட இருக்காதுங்க மக்களேன்னு சொன்னார். நீங்க இங்க இருக்காங்க, நீங்க வந்து எங்கேயோ ஒரு இடத்துல போய் நான் சொன்ன மந்திரத்தை சொல்லி நீங்கள் துயல் தவறு இருங்கன்னு சொன்னார். இதெல்லாம் வந்து ரொம்ப கண்டிப்பாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமான இடங்கள். நீங்க வந்து சில இடங்கள்ல வந்து நீங்க வந்து ஐயா வைகுண்டர் நோக்கி மக்கள் வந்தார்கள். இவர் வந்து அந்த இதை மண்ணும் தண்ணீரும் தந்தார். அது அவர்களுக்கு தீர்ந்தது, அவ்வளவுதான். இது வந்து இதை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்றத வந்து புரியல. இது வந்து நீங்க இதை படிக்கும் போதெல்லாம் எனக்கு இன்னைக்கு அந்த கிறிஸ்டியானிட்டில சிலவங்க சொல்லிட்டு தெரியுறாங்க இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. அதை வந்து ஒரு அர்த்தம் இல்லாம அர்த்தமற்று ஒரு முட்டாள்கள் தான். அதுவும் இன்னைக்கு ரொம்ப கேடுகட்டு போயிட்டாங்க மக்கள். ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுங்க பேய்கள் தான் பிறந்தவாறும் பெருவரம் பெற்ற நாளும் ஆய்கையால் உலகில் பேய்கள் வந்ததோர் நாளும் பார்த்து நியாயமாய் நடுவும் கேட்டு நாமதை எரிக்க வேண்டிய ஆயர் முன் எழுத்தும் கொண்டு அருள்முனி வரவே என்றார். பேய்கள் இதுக்கு முன்னாடியே சொன்னார். பேய் என்பது என்ன? நம்மளுடைய ஆசை. நாம் வந்து இந்த வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் வந்து தனியாக சன்னியாசியாக போய் நாம் வந்து தவம் ஏற்றினால் குழந்தைகள் வேண்டாம், தாய் தந்தையர் வேண்டாம், குழந்தைகள் வேண்டாம், மனைவி வேண்டாம், யாரும் எதுவும் வேண்டாம் என்று போய் அமர்ந்திருக்கிறவங்களும் எந்த பிரச்சனையுமே இல்லை, எந்த ஆசையுமே இல்லை. அவங்களும் யாராவது சாப்பாடு கொடுத்தா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா இது துணி இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி அவங்க நடந்து போயிட்டு அவங்கள வேலையை அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எந்த வித மேலே ஆசாபாசம் எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்களே வந்து இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும். தாய் தந்தையுடன் வாழ வேண்டும், மனைவி குழந்தைகளுடன் வாழ வேண்டும், அந்த சுற்றத்தாருடன் வாழ வேண்டும் என்றால் பேய்கள் கண்டிப்பாக இருக்கும். ஆசை வேண்டும். ஏன்னா முக்கியமா கண்டிப்பாக ஆசை இருக்கணும். ஏன்னா அவர்களுக்கு ஏதாவது நாம் செய்தாகணும், அவர்களுக்கு பசின்னு அழுதால் நாம் உணவு கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். அப்போ அந்த ஆசை வேண்டும்.
அந்த ஆசை என்ன அப்படின்றத வந்து என்ன செய்கின்றார்? அவை பேய்கள் தான் பிறந்தவாறும் பெருமரம் பெற்ற நாளும் மாய்கையால் உலகில் பேய்கள் வந்ததோர் நாளும் பார்த்து நியாயமாய் நடுவும் கேட்டு நாமதை எரிக்கை என்றே ஆயர்மன் எழுத்தும் கொண்டார்கள். அதாவது வந்து நாம் தவம் இயற்றும் போது நமக்கு எண்ணங்கள் ஆசைகள் இருந்து உள்ளதெல்லாம் நாம் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் என்று நாம் எரிக்க வேண்டும், அகற்ற வேண்டும். அதான் இங்கே சொல்லிட்டு வர்றார். வரவன உரைத்த போது மறை முதல் வேதன் வானோர் துரதமீதோடாவி சீக்கிரம் வந்தாரங்கே பரமருள் வைந்தராசர் பார்த்தவர் தன்னை நோக்கி விரைவுடன் பேய்க்கு முன்னாய் விதிதனை பாருமென்றார். விதிதனை பார்த்து வேதன் விளம்புவார் வைந்தரோடு துரிகொடு எழுத்தும் எந்தன் சுருதியாம் கேள்மோய்யாம் ஆதிநாராயணர்தான் இந்த வலிகளி யுகத்திலேதான் பதிவை கொண்டமென்று வந்த அன்றே பிசாசு ஒளிந்து போனார். பொய்யோடு பசாசு கூலி போராமையோ கலியோ நீசம் மாயோடு கபடுகள்லாம் மனக்கரு புகங்கள் தீர்ப்பு பொய்யோடு மிரட்டு வஞ்சம் பிழையில்லா பிழை வல்லா போன்றதெல்லாம் வாயோடு வாயால் கெட்டு மறுபிறப்பில்லா போனார். நாரணோ வைகுண்டமாகி நாட்டினில் வந்த அன்றே காரணம் எல்லாமாச்சு கலியுகம் அழிந்து போச்சு. பூரண வேத நூலும் புராணமோ நாகமங்கள் சாரமோ கெட்டு போச்சே சதாசிவம் வைகுண்டமாச்சே. அழிவதை அழித்து போட்டு அவரொரு சொல்லுக்குள்ளாய் சுழிவரை எழுத்தை ஓனி தெய்வமாதவருமாகி வழிதனில் வன்னியாகி வகுத்திடமாகவோராகி அழிவில்லா பதிதானாழ்வார் ஆகம துறைதான் என்றார். ஆனதாலாகாதென்றோ வகை இது நாள் சாக ஏனமும் இதுதான் என்று இயம்பிட வேதந்தானோ மானமாய் கேட்டு வைந்தர் வானவர் சாட்சி என்று தானவர் கணக்கிலோ நீ சக்தியாய் பதித்தாரன்றே கணக்கிலே எழுதி கொண்டு கருத்தினில் அடக்கி வைத்து
இணக்கியே அவரை எல்லாம் இலக்கல கதிலே கொல்வோம். பிணக்கியே கொல்லே நானும் பிசகில்லை வழியே செய்வோம். குணக்கில்லா செய்வோம் பாரும் கோகிரி தேவரெல்லாம் உக சிவவானோர் வேதன் ஒரு தரம் போக வேண்டாம். வகையுடன் நான் தான் செய்யும் வழிதனை பார்த்து கொள்ளும். இகவரன் முதலாயிங்கே இருங்கென சொல்லி வைத்து பகை செய்த கழிவை எல்லாம் எரிக்கவே பரனங்குற்றார். இங்கே ரொம்ப அற்புதமான வரிகள் வருகின்றது. வாவன உரைத்த போது மறைமுதல் வேதன் வானோர் தூரத மீதோடாவி சீக்கிரம் வந்தாரங்கே. பரமருள் வைந்தராஜர் பார்த்தவர் தன்னை நோக்கி விரையுடன் பேய்க்கு முன்னால் விருதினை பாரும் என்பார். அதாவது அங்கே அந்த நாரத முனிவரை வரவழைத்து பேய்க்கு அந்த கணக்கு என்ன அப்படின்னு கேட்கிறார். நாரதர் யார் அப்படின்னா, நம்ம நாரதர் என்னன்னா கலகம் ஊட்டுவார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கலகம் ஊட்டுவார், அந்த கலகம் நன்மையில் முடியும் அப்படின்னு நம்ம ஹிந்து தர்மத்தில் ஒரு பேச்சு உண்டு. எல்லாருமே கேட்டு இதெல்லாம் யார் சொன்னா சித்தர்கள் சொன்னது. நாரதர் யார் அப்படின்னா, நம்மளுடைய ஆன்மாவில் சிவபெருமானாக இருப்பவர் தான், உயிராக இருப்பவர் தான். அவர் என்ன செய்ய நம்மளுடைய மனமாக இருப்பவர் தான், நம்மளுடைய அறிவாக இருப்பவர் தான். இவர்களுக்குள் அந்த மூவருக்குள், அதாவது அந்த மூவருக்கும் என்ன செய்கின்றார், இங்கே அங்கே ஓடி ஓடி சென்று சரியாக கவனித்து செல்பவர் தான், அந்த விதியை பார்த்து சொல்பவர் அப்படின்னு கூட சொல்லலாம். நாரதன் கலகம் விளைவிக்கின்றார். ஒவ்வொரு முறையும் என்ன கலகம் விளைவிக்கின்றார், நமக்கு அந்த நம்மளை என்ன செய்கின்றார், அந்த ஆசையை தூண்டுகின்றார். எந்த ஆசை கொண்டா, நீ இதை நினை, உனக்கு இது வேண்டும் என்ற அந்த ஆசையை நமக்குள்ளால இருந்து தூண்டுகின்றார். அப்புறம் இந்த ஆசையை தூண்டிவிட்டு என்ன செய்வார், வேடிக்கையும் பார்த்து கொண்டிருப்பார். நாம் இந்த ஆசையை கொண்டு நாம் என்ன செய்கின்றோம், சரியானது செய்கின்றோமா தவறானது செய்கின்றோமா அப்படின்றத அவர் பார்த்து கொண்டு இருக்கின்றார், தூண்டியும் விடுகின்றார். இது நம்முடைய சித்தர்கள் இது அற்புதமா தந்தாங்க, நாரத முனிவர் அப்படின்னு. அப்போ அந்த ஆசையை இந்த நாரதரை கூட்டு கேட்கிற அந்த பேய்களை நாம் என்ன செய்ய, பேய்கள் செய்வது சரியா தவறா என்று கேட்கின்றார்கள். உடனே நாரதர்னா வேற எங்கேயோ ஒருத்தர் போயிட்டு இருப்பாரு வீணையை வச்சுட்டு, அப்படி இல்லை. நாரதர் நம்மளுக்குள்ளால் இருப்பவர் தான், நடுநிலையை வதிப்பவர், பிரச்சனையை தருவார். யாருக்கு முக்கியமாக அவர் நாராயணன் தான் சொல்லிட்டு இருப்பார். அது யார் அப்படின்னா, மனதுடன் ஒட்டுனவர், ஆனால் அந்த சிவனுடனும் ஒட்டினவர். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதே போல அந்த பிரம்மனுடனும் ஒட்டுவார். அவர் எங்கே எல்லாமும் செல்வார், எல்லா இடமும் அந்த கலகத்தை முட்டுவார் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. இன்னும் இதுதான் இங்கே இந்த ஆசை சரியா, இந்த ஆசையை அவர் தான் தூண்டுகின்றார். அது அந்த மன்மதன் அப்படின்னு சொல்லுவாங்க. மன்மதன் எப்படி அந்த ஆசையை தூண்டுகின்றன, அதே போல நம்மளுடைய ஆசையை அந்த நாரதன் தான் அங்கிருந்து தூண்டுகின்றார். அப்போ அந்த ஆசையை நாம் எப்படி செயல்படுத்துகின்றோம் அப்படின்றதான் நம்மளுடைய வாழ்க்கை இருக்குதா இங்கே கேட்கின்றார். இவனுக்கு தேவையான அந்த இதை சரியாக ஒழுங்குபடுத்திக்கின்றானா, அது அந்நீதம் செய்கின்றானா அப்படின்றத இங்கே கேட்கின்றார். பொய்யோடு பசாசு கூலி பொறாமையும் கலியும் நீசன் ஓ விதிதனை பார்த்து வேதன் விளம்புவார் வைந்தரோடு துதிகொடு எழுத்தும் எந்தன் சுருதியும் கேள்மோ ஐயா. துதி கொடு அப்படின்னா, துதி அப்படின்னா என்னது, அதாவது துதின்னா நம்ம துதிக்கின்றோம், அதாவது பிரார்த்தனை செய்கின்றோம். துதி கொடு எழுத்தும் எந்தன் சுருதியும் கேள்மோ ஐயா. அவன் அவனுடைய சுருதி, அவனுடைய மனதுக்குள்ளிருந்து வருகின்ற அந்த ஒலி எப்படி இருக்கின்றது தெரியுமா அப்படின்றது சொல்லுகின்றார். ஆதி நாராயணர் தான் இந்த வலிகலி யுகத்திலேதான் பதிவை குண்டமென்று வந்த அன்றே பிசாசு ஒளிந்து போனார். அதாவது ஆதி நாராயணன் எங்கே இருக்கின்றான், நம்மளுடைய ஐம்புலன்களில் தூங்கிக் கொண்டிருக்கின்றான். நாம் அந்த ஆசையை நமக்குள்ளாலே இருக்கின்ற இறைவனை காண வேண்டும் என்ற அந்த ஆசையை நாம் கொண்டு விட்டால்
உடனே அந்த நம்முடைய அந்த ஐம்புலன்களில் பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த மகாவிஷ்ணு எழுந்து நமக்கு என்ன செய்கின்றார்? நமக்கு நம்மை வழிநடத்துகின்றார். தான் சொல்லுகின்றார், ஆதி வைகுண்ட ஆதி நாராயணர் இருந்த வலிகலி யுகத்திலே தான் பதிவைகுண்டவன் எனக்குள்ளாலே பதிந்திருக்கின்றார். அந்த நாராயணன் எனக்குள்ளாலே பதிந்திருக்கின்றான் என்று சொன்னவுடனே அந்த பிசாசெல்லாம் அந்த நம்மளுடன் அந்த வாழுகின்ற சுற்றத்தானுடைய அந்த ஆசைகள் எல்லாம் ஒளிந்தது அப்படின்னு சொல்லுகின்ற. எனக்குள்ளாலே இறைவன் இருக்கின்றான், நம்ம பக்கத்தில் யாருமே வரமாட்டாங்க. நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்க. நமக்குள்ளால இறைவன் இருக்கின்றான் நீங்கள் சொல்லி பாருங்க, உங்கள் சொத்தத்தாரெல்லாம் ஒதுங்கிடுவான். இவன் என்னவோ சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒதுங்கி நீங்கள் வேணா பாருங்க. அதான் இங்கே சொல்லி பசாசெல்லாம் ஒளிந்து போனார். பொய்யோடு பசாசு கூலி பொறாமையும் கலியும் நீசம் மாயோடு கபட கள்ளம் மனக்கருப்பு யுகங்கள் தீர்ப்பு பொய்யோடு மிரட்டு வஞ்சம் பிழைப்பல்லா போன்றதெல்லாம் வாயோடு வாயால் கெட்டு மறுபிறப்பில்லா போனார். அதாவது நீங்க எப்போதுமே நமக்குள்ளாலே நாம் தியானம் செய்து, நமக்குள்ளாலே நாம் தவம் செய்து, நாம் என்ன செய்யணும்? 2 வாய் நமக்கு இருக்கின்றது. நீங்க கண்ணையும் காதையும் வாயையும் மூடி, நான் அடிக்கடி சொல்ற விஷயம்தான், கண்களையும் காதையும் மூக்க மூடனே மூச்சுடணும், மூக்க மூட வேண்டாம், வாயையும் மூடி சில நேரம் நீங்கள் அமர்ந்திருங்கள். உங்களுக்கு உள்ளால இருந்து ஒரு வாய் பேசிட்டே இருக்கும். அதான் இன்னொரு வாயோடு வாயால் கெட்டு அப்படின்னு சொல்லி, இந்த 2 வாயையும் பேச்சை நடத்த வேண்டும். 2 வாயையும் நாம் பேச்சை நடத்த வேண்டும் என்றால் நாம் எண்ணம் இல்லாத கைலைக்கு நாம் செல்ல வேண்டும். எண்ணம் இருக்கக்கூடாது. எண்ணம் முழுமையாக நமக்குள் அகன்றால் 2 வாயும் கெட்டுவிடும். ரொம்ப முக்கியமான அந்த 2வது வாயும் அந்த நமக்குள்ளாலே அந்த பேசி கொண்டிருக்கின்ற மனம் என்ற வாய் கெட்டுவிட்டால் அங்கே அந்த ஆசை என்பது அந்த பேய்ப்பு அந்த இது எந்த ஆசையுமே அங்கே இருக்காது. இதுதான் இங்கே சொல்லுங்க. அற்புதமான விஷயங்க, இதெல்லாம் அற்புதமான விஷயம். இந்த அரிகோபலசித்தர் இந்த வரிகளை சொல்வது ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம். அவருடைய அந்த இது ஐயா வைகுண்டர் நேரடியாக சொன்ன ஞானம் இது. அடுத்து சொல்லுகின்றார், நாரணர் வைகுண்டமாகி நாட்டினில் வந்தான். நாராயணர் வைகுண்டராகின்ற, வைகுண்டனால் கோபமற்ற, கோபத்தை அடக்குகின்ற மன வருபவன் வைகுண்டத்தில் வாழுகின்றான். நாராயணன் என்றால் என்னுடைய ஐம்புலன்களில், என்னுடைய தர்ம உள்ளத்தில் 5 புலன்களில் தான் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கின்றான் என்று நீ எப்பொழுது நினைக்கின்றாயோ அப்பொழுது நீ வைகுண்டமாகி விடுவாய், வைகுண்டத்தில் வாழுகின்றாய். அதனால கோபத்தை நீ அடக்குகின்ற மனம் உனக்கு வந்துவிடும். அந்த நேரம் முதல் அந்த நாட்டினில் உனக்குள்ளால வந்த அன்றே காரணம் எல்லாம் ஆச்சு, கலியுகம் அழிந்து போச்சு. என்னாச்சு? காரணம் எல்லாம் ஆச்சு, கலியுகம் அழிந்து போச்சு. யாரு கழிகின்றது? யாரொருவர் எனக்குள்ளே என்னுடைய மனதில் தான் நாராயணன் இருக்கின்றான், என்னுடைய நல்ல உள்ளமாகி என்னுடைய மனதில் என்னுடைய 5 புலன்களில் தான் நாராயணன் இருக்கின்றான் என்பதை எப்பொழுது ஒருவன் கொண்டு வருகின்றானோ அப்போது அவன் வைகுண்டத்துக்கு செல்ல வாழ்கின்றான். அவனுக்கு கலி அழிகின்றது தான் ரொம்ப முக்கியமானது. அடுத்தது காரணம் என்ன? கலி அழிகின்றதுக்கு அது காரணமாகச்சு பூரண வேதனை. அதுக்கப்புறம் நீங்க எந்த வேதனும் அவசியம் இல்லை. அகிலத்திரட்டமானே வேண்டாம், அருள் நூலே வேண்டாம், எந்த ஒரு புராணங்களும் உனக்கு அவசியம் இல்லை. ஏன்னா நீயே எண்ணம் இல்லாத, வாயோடு வாயால் கட்டாலும் நீ எண்ணம் இல்லாத நிலைக்கு சென்று விடுவாய். எண்ணம் இல்லாத நிலைக்கு சென்றவுடனே என்னுடைய மனத்தை நான் அடக்கிவிட்டேன், மனதிலிருந்து வருகின்ற எண்ணத்தை நான் அடக்கிவிட்டேன். அப்பொழுது எனக்குள்ளால யாரு? அங்க மகாவிஷ்ணு எழுந்து வந்து விட்டார். அப்போ நான் நாராயணனாக மாறிவிட்டேன், நான் வைகுண்டத்தில் வாழுகின்றேன். அந்த நேரம் முதல் எனக்கு என்னாகின்றது? எந்த புராணங்கள், கீதை எதுவுமே வேண்டாம். அந்த பைபிள், அந்த குரான் எல்லாத்தையும் நீங்க தூக்கி வீசல, எதுவுமே அவசியம் இல்லை. என்றால் நீயே பரிபூரணமான இறைவன் ஆகி விடுவாய். அடிக்கடி இந்த வரியை நிறைய பேர் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? நாரணன் வைகுண்டமாகி நாட்டில் வந்தே காரணம் எல்லாம் ஆயிடுச்சு, கலியுகம் அழிந்து போச்சு, பூரண வேதனூலும் புராணமும் நாகமங்கள் சாலமும் கெட்டு போச்சு, சதா சிவம் என்னுடைய உயிரே இறைவனாகி விட்டது அப்படின்னு அவங்க பாட்டு சொல்லுவாங்க. இப்போ நான் உடனே கேட்டேன், சரி ஐயா வைகுண்டர் சென்று எத்தனை வருஷம் ஆச்சு? 200 ஆண்டுகள் ஆகின்றது, இல்லை 150 ஆண்டுகள் ஆகின்றது. உங்க கணக்கு என்ன வேணாலும் வச்சுங்க. ஐயா வைகுண்டர் சென்று இத்தனை காலங்களில் என்ன யுகம் நடந்து கொண்டிருக்கின்றது? ஐயா வைகுண்டர் வந்தால் நீங்க கலியுகம் அழிந்து விடும் அப்படின்னா இப்போ கலியுகம் அழிந்திருக்கணுமே. அப்ப இப்ப என்ன யுகம் நடக்கின்றது? யுகம் என்பது ஒரு மனிதனின் மாறுதல் தான். ஒரு மனிதனுக்கு யுகம் மாறுபட வேண்டும். இதை சொல்லும்போது நிறைய பேர் எங்கிட்ட நிறைய கோபம்லாம் நிறைய பட்டிருக்கிறாங்க. இப்ப எல்லாம் நம்ம யார்ட்டையும் பேசி போறதில்லை, யார்ட்டையும் விவாதித்து போறதில்லை. அதனால நம்மளும் அமைதியாக யாரும் நம்ம கேட்கறதில்ல, அதோட நம்ம விட்டுட்டோம். ஆனால் இது நீங்க இந்த வரிகளை சொல்லுகின்ற ஒருவர்
அங்கே நீ இப்படி இருப்பாய் அப்படி இருப்பான்னு சொல்லுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஐயா வைகுண்டர் அப்படி சொல்லியிருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இல்லை மக்களே. நல்ல ஞாபகம் வச்சு. அப்படி சொல்லியிருந்தால் அவர் அந்த அவரை நோக்கி வந்த மக்களே, நீங்கள் தவம் இங்கேயே இருங்க மக்களேன்னு அவர் இருந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. நீங்கள் எனக்கு சாப்பாட்டுக்கு அந்த இது அங்கே போய் நீங்கள் நெல் எல்லாம் வாங்கிட்டு வாங்க, நீங்கள் அங்கே இப்போ எல்லாம் பிச்சை எடுக்கன்னு போகிறாங்க, இல்லை இதே போல் பிச்சை எடுத்துட்டு வாங்க, புத்தர் சொல்கிறது போல் பிச்சை எடுத்துட்டு வாங்க. அவர் நீங்கள் இந்த விறகு பொறுக்கிட்டு வாங்க, நம்ம இங்கேயே சமையல் பண்ணி சாப்பிடலாம் அப்படியே சொன்னார் ஐயா வைகுண்டர். மக்களே, நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல சென்றிருங்கள், தவம் ஏற்றுங்கள் அப்படின்னு சொன்னார். இது நம்ம கண்டிப்பாக தெரிந்து ரொம்ப அற்புதமான வைகுண்டர் ஐயாவுடைய விஷயம். நீங்கள் சாதாரணமானதல்ல. நல்ல ஞாபகம், விழிப்புணர்வுடன் கேட்டு பாருங்கள் ஐயா வைகுண்டரோட அற்புதமான தத்துவங்களை. அடுத்தது சாருங்க, அழிவது சாலமும் கெட்டுப்போது சதாசிவம் என்னுடைய உயிரே வைகுண்டம் ஆயிடுச்சு தான் சொல்லுகின்றார். யாருடைய உயிர் வைகுண்டம் ஆகிவிட்டது? ஐயா வைகுண்டருடைய உயிர் வைகுண்டமாகி விட்டது. அப்ப நாமும் இதே போல ஐயா வைகுண்டர் என்ன சொல்லுகின்றார் அதே போல வாழ்ந்தால் நாமும் என்ன செய்வோம்? அந்த வாயோடு வாயால் கேட்டு நாமும் அந்த இறைவனை நமக்குள்ளாலே உணர்ந்து நாமே இறைவனாக ஆகிவிடுவோம். இதுதான் உண்மை, இதுதான் சத்தியம். இந்த உண்மையை நாம் தெரிவதற்காக தான் ஐயா வைகுண்டர் இவ்வளவு சொல்லுகின்றார். அடுத்து சொல்லுங்க பாருங்க, அழிவதை அழித்து போட்டு அவர் ஒரு சொல்லுக்குள்ளாய் சுழிவரை எழுத்தை ஊனி தெய்வமாது அவருமாய். எப்படி பார்த்தீங்களா? கடவுள் அங்கேருந்து வந்தாருன்னு சொல்லுங்க. அப்போ எதுக்கெல்லாம் சொல்லணும்? அங்கேயே நான் கடவுள் வந்துட்டேன், அதுக்கப்புறம் எதுக்கு இது சொல்லணும்? அழிவதை அழித்து போட்டு அவரது சொல்லுக்குள்ளாய், அதாவது எனக்குள்ளாலே வேண்டாத அந்த எண்ணங்களை எல்லாம் நான் அழித்து என்னாகின்றது? ஒரே சொல், எனக்குள் இறைவன், முழு இறைவனும் எனக்குள்ளே. நான் எண்ணமில்லாத நிலைக்கு நான் வந்து விட்டேன். எனக்குள்ளாலே நான் இந்த இறைவன் இருக்கின்றான் என்பதை நான் பரிபூரணமாக உணர்ந்து விட்டேன். இதுதான் ரொம்ப முக்கியமான வரி. அழிவதை அழித்து போட்டு அவரது சொல்லுக்குள்ளாய் கழிவறை எழுத்தை ஊனி தெய்வமாத அவருமாய். கழிவறை எழுத்தை ஊனி, அதாவது கழிவு எல்லாம், இந்த எழுத்துக்களும் கழிவுதான். என்ன அவசியம் இல்லை? என்ன இது எழுத்து ஏன் ஆங்கிலம் முக்கியன்றாங்க, ஹிந்தி வேண்டாங்கிறாங்க. அதாவது என்ன எழுத்து? இதெல்லாம் இந்த எழுத்துல உனக்கு என்ன வந்துடும்? என்ன கிடைத்து விடும்? நீ பரிபூரணனாக எண்ணம் இல்லாத நிலை வரும்போது உனக்கு எந்த எழுத்து அங்கே அவசியம் இல்லை, எந்த மொழியுமே அங்கே அவசியம் இல்லை, எதுவுமே அங்கே அவசியம் இல்லை. ஏன்னா அந்த இறை என்ற உணர்வு தன்னாலே கிடைத்து விடும். எந்த மொழியும் அவசியம் இல்லை. இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லிக்கின்றார். ரொம்ப அற்புதமான விஷயத்தை சொல்லிட்டு வரங்க. வழிதனில் வன்னியாகி வகைத்திடும் மகவோராகி அழிவில்லா பதிதான் ஆழ்வார் ஆகம துறைதான் என்றார். அவ அந்த அழிவில்லாத அந்த இடத்துக்கு பகவான் சென்று விடுவார் அப்படின்ற சொல்லுகின்றார். ஆனதால் ஆகாத வகைது நாள் சாக ஏனமும் இதுதான் என்று இயம்பிட வேதந்தானும் மானமாய் கேட்டு வைந்தர் வானவர் சாட்சி என்று தானவர் கணக்கிலோனி சத்தியமாய் பதித்தார் என்று. இது வெளியே நடக்கின்றதா நினைக்கிறீங்க? ஐயா வைகுண்டருக்கு எண்ணம் அடங்குகின்றது. ஐயா வைகுண்டர் எண்ணமில்லாத கைலைக்கு இப்பொழுது சென்றிருக்கின்றார். இப்படிதான் சொல்லுகின்றார். இதான் இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லுகின்றார். அடுத்தது கணக்கிலே எழுதி கொண்டு கருத்தில் அடக்கி வைத்து இணக்கிய அவரை எல்லாம் இலக்கல கதிலே கொள்வோம், பிணக்கியே கொள்வேன் என்று பிசகில்லா வழியே செய்வோம், குணக்கில்லா செய்வோம் பாரும் கோகிரி தேவரெல்லாம். அதாவது நான் எனக்கு வருகின்ற அந்த ஆகாத எண்ணங்களை முழுவதுமாக நான் எரித்து விட்டேன், அடக்கி விட்டேன். தான் என்னுடைய கணக்கில் இல்லை. உகசிவ வானோர் வேதன் ஒருதரும் போக வேண்டாம், வகையுடன் நான் தான் செய்யும் வழிதனை பார்த்து கொள்ளும், இகவரன் முதலாய் இங்கே இருங்கென சொல்லி வைத்து பகை செய்த கழிவையெல்லாம் எரிக்கவே பரணங்குற்றார். எல்லா கழிவும் அவர் எரிக்கின்றார். எல்லாமே எங்கே எரிகின்றது. அவர் பரிசுத்தனாக முழுமையாக இறை நிலை அடைகின்றார். அவர் எண்ணமில்லாத கைலைக்கு சென்று விட்டார். இறைவன் எனக்குள்ளாலே, சிவபெருமான் எனக்குள்ளால் இருக்கின்றார். அந்த ஐம்புலன்களில் வெள்ளை உள்ளத்தில் என்னுடைய பால் கடலில் என்னுடைய மகாவிஷ்ணு இருக்கின்றார், மனமாகிய மகாவிஷ்ணு இருக்கின்றார். என்னுடைய அறிவில் என்னுடைய பிரம்மன் சத்தியமாக வாழுகின்றார். நாம் சத்தியமாக வாழ்ந்தால் நாம் பிரம்மனாக மாறுகின்றோம். நாம் எண்ணமில்லாத கைலையாக வாழ்ந்தால் நாம் சிவபெருமான் ஆகின்றோம். நாம் அந்த பால் கடலாகிய வெள்ளை உள்ளமாக வாழ்ந்தால் நாம் மகாவிஷ்ணுவாக மாறுகின்றோம். இதுதான் நம்மளுக்கு வாழ்க்கை தந்த தத்துவம் சொல்லுகின்றார்.